விஜய் அரசியலுக்கு வந்திருப்பதனால் யாருக்கு லாபம்? யாருக்கு லாபம்? கண்டிப்பாக திமுகவுக்கு தான் லாபம். ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ வந்து 3 பார்ட்டா பிரிஞ்சிருக்கிறாங்க. திமுக ஒரு பக்கம், அதிமுக, பாஜக, அன்புமணி பாமக இவங்கெல்லாம் ஒரு பக்கமா இருக்காங்க. விஜய் தனியா போயிருக்கிறாப்படி. விஜய் கூட ஒரு சில கட்சிகள். இதெல்லாம் எடுத்துக்கிட்டா திமுகவுக்கு எதிர்ப்பான ஓட்டுகள் 2ஆ பிரியுது. விஜயும் அதிமுகவும் பிரிச்சிடுறாங்க. 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம். அந்த கதை தான். அதனால இப்போ பாமக எடுத்துக்கிட்டா 2ஆ இருக்கு. அதிமுக இருக்கிறாங்க. இப்போ விஜய் அதிமுக இப்போ வந்து எடுத்துக்கினா 10 இப்போ வந்து திமுக 4 பங்கு ஓட்டுகள். திமுக, பாமக, பாஜக இவங்கள சேர்ந்தா ஒரு 3 பங்குன்னு வச்சுக்கோங்க. மற்ற அவருடைய கட்சிகள்லாம் சேர்ந்தா அது ஒரு 3 பங்கு. இது 3 சேர்ந்தாதான் 6. அவங்க சேர்ந்தாங்கன்னா திமுகவுக்கு வேலை கிடையாது. திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் 2ஆக பிரிக்கின்றன. இப்போ விஜய் வந்து தீய சக்தியை அழிப்பேன்றாரு. அதனால தான் இப்போ தீய சக்தி வந்து இதுன்ற மாதிரி அர்த்தமாகுது. அது அவருக்கு தெரியல, நம்ம சொல்ல முடியாது. இபிஎஸ் இருக்கிறாரு, அவரு நாடே தான் முதல்வர் என்னுடைய கூட்டணியில அப்படின்றாரு. அவரு நீண்ட நாள் அரசியல்வாதி, அவர் சொல்றதுல நியாயம் இருக்கு. ஆனா விஜய் வந்து நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்றதுல அது எந்த விதத்துலயும் நியாயம் கிடையாது. அது அவரே புரிஞ்சுக்கிட்டாருன்னா சரி. திமுக ஒழிக்கணும், திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு சொல்லி கிடக்குறாரு. அதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா எப்படியாவது கூட்டணி வைப்பாரு. நான் தான் முதலமைச்சர் வைப்பாரு, அதான் அவருடைய குறிக்கோள். அப்படின்னு இருந்தால் அவரும் வர முடியாது, இபிஎஸும் வர முடியாது, திமுக தான். அதோட சந்தேகம் கிடையாது. புரிஞ்சுக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க. திமுகவில் வந்துட்டு அவங்களுக்குன்னு இருக்கிற ஓட்டு அவங்களே தான், வேற யாரும் போட்டுக்க மாட்டாங்க. ஆனா மற்ற மீதமுள்ள வாக்காளர்கள் தான் 2ஆ பிரிஞ்சு கிடக்குறாங்க. 2ஆ ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா திமுகவுக்கு வேலை கிடையாது. விஜய் வந்து அவர் இன்னும் வந்து அவருக்கு வந்து அரசியல் ஞானங்கள் இன்னும் வர வேண்டி இருக்கு. அதனால இப்ப விட்டுட்டு தலை சொறிவார் கண்டிப்பா. ஐயோ என்னடா அப்படி ஆகி போச்சுட்டு. இல்லை யார் சொன்னாலும் அவர் புரிஞ்சிக்க மாட்டாரு, யார் சொன்னாலும் புரியாது, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு, அந்த மாதிரி ஆகும். இபிஎஸ் வந்து அவரு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்றதுல அவர் வந்து அனுபவஸ்தர், நீண்ட நாள் அரசியல்வாதி. அதனால அது அவர் கேட்கறது நியாயம். பார்ப்போம்.